students, I am Farooq. In our last class, we have seen electric flux and the statement of Gauss law. Today, we can see about the discussion and application of Gauss law. See the screen. These two topics are very important. Listen well. Let us start with the discussion of Gauss law. Today, we start with the discussion of Gauss law. It's an important 3-mark question. Okay. ஸோ இந்த டிஸ்கஷன் ஆஃப் காஸ் லா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வி ரீகால் காஸ் லாவை ரீகால் பண்ணுவோம். ஸோ காஸ் லானா என்ன அப்படிங்கிறத முதல் பார்ப்போம். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஃபார் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர்பிட்ரலி ஷேப்டு ஏரியாஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அது என்ன சார் ஆர்பிட்ரலி ஷேப்டு? தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேப், எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதுதான் நம்ம ஆர்பிட்ரலி ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எந்த ஷேப்பில் லைக் கண்டிப்பாக அது சர்க்கிளாக தான் இருக்கணும், ரெக்டாங்கிளாக இருக்கணும், ஒரு அன்ஷேப்டுன்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்குது, அதான் ஆர்பிட்ரலி ஷேப். ஸோ அதில் இருந்தால் ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்லியிருப்பாங்க இங்கே. அப்போ க்யூங்கிற ஒரு சார்ஜு என்க்ளோஸ்டு அந்த ஆர்பிட்ரலி ஷேப் இருக்கக்கூடிய க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கும் பொழுது டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா தட் இஸ் என்க்ளோஸ்டு சார்ஜ் டிவைடட் பை எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்க்ளோஸ்டு சார்ஜ் பை எப்சிலான் நாட். அப்போ ஃப்ளக்ஸுக்கும் சார்ஜுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் ஸ்டேட்மெண்ட் காஸ் லாவுடைய ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அதோட டிஸ்கஷன் தான் இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அட் வெரி பிகினிங் பாயிண்ட், சி த டிஸ்கஷன் ஆஃப் காஸ் லா இன் டெக்ஸ்ட் புக் ஆர் இன் ஸ்க்ரீன். த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ இங்கே நம்ம கிடைக்கக்கூடிய இந்த டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்லி ஆன் த சார்ஜஸ் என்க்ளோஸ்டு பை த சர்ஃபேஸ். உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கும், அவுட் சைடில் இருக்கிறது கான்ட்ரிபியூட் பண்ணாது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு. ஏன்னா ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ காஸ் லா வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், அல்லது எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ சார்ஜை வச்சு நம்ம சார்ஜை வச்சு ஃப்ளக்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்னா காஸ் லாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அந்த டோட்டல் சார்ஜ் அதான் க்யூ என்க்ளோஸ்டுன்னு சொல்லியிருப்போம். அப்போ இது எங்கே இருக்கணும்? ஒன்லி க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஷேப், அதாவது அந்த ஆர்பிட்ரரி ஷேப், அது வெளியில் இருக்கக்கூடிய அவுட் சைட் ஆஃப் த சர்ஃபேஸை விட்டு வெளியில் இருக்கிறதுல எந்த கான்ட்ரிபியூட்டும் கிடையாது. ஃப்ளக்ஸுக்கான கான்ட்ரிபியூஷனில் சார்ஜுக்கு இங்கே வேலை இல்லை, அவுட் சைடில் இருக்கக்கூடிய சார்ஜினால். ஓகே, அந்த ஷேப் ஆஃப் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் விச் கேன் பி சூசன் ஆர்பிட்ரலி, எப்படி வேணாலும் இருக்கலாம் ஷேப் ஆஃப் த சூசன். ஓகே, தென் அடுத்து செகண்ட் பாயிண்ட், தட் இஸ் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் தட் இஸ் பை இ அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த லொக்கேஷன் ஆஃப் த சார்ஜஸ். இண்டிபெண்ட் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் த சார்ஜஸ் எங்கே? இன்சைட் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜஸ்ஸு எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், சென்டரில் தான் இருக்கணும், ஆன் த சர்ஃபேஸ் மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் கிடையாது. லொக்கேஷன் எங்கே வேணாலும், பட் ப்ரெசண்ட்டாக உள்ள சார்ஜ் இருக்கணும், அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுதான் செகண்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜை மட்டும்தான் ஃப்ளக்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கும், அந்த ஸ்பியரை விட்டு அல்லது அந்த சர்ஃபேஸை விட்டு வெளியில் இருக்கக்கூடியதுக்கு சார்ஜை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட் என்ன? சார்ஜோட லொக்கேஷன் எங்கே வேணாலும் இருக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஒன் ஈக்குவேஷன் தட் இஸ் 1.62 தட் இஸ் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் காஸ் லா தட் இஸ் பை ஈக்குவல் டு க்யூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். அந்த ஈக்குவேஷனுங்கிறது எப்படி டிரைவ் பண்ணாங்கிறத இங்கே சொல்கிறாங்க. எந்த ஈக்குவேஷன்? இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இந்த ஈக்குவேஷன் பை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டகரல் ஆஃப் இ வெக்டார் டாட் இஏ வெக்டார் தட் இஸ் ஈக்குவல் டு க்யூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு கன்சிடர் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்னென்னா ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு அந்த காஸ் லா டிடெக்ஷன் ஆஃப் காஸ் லாலே சொல்லியிருப்பான். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் க்யூங்கிறது இருக்குது, சரௌண்டட் பை ஆன் இமேஜினரி ஸ்பியர். ஒரு ஸ்பியர் வந்து சுற்றி இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணியிருப்போம், இமேஜினரி ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ரேடியஸ் ஆர். இப்படிலாம் வச்சு தான் நம்ம என்ன சொன்னோம், அந்த பை இஸ் ஈக்குவல் டு க்யூ பை எப்சிலான் நாட்டுங்கிறது கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அந்த இமேஜினரி ஸ்பியருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் கால்டு காசியன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்ஃபேஸ்க்கு என்ன பேருங்க? இமேஜினரி சர்ஃபேஸ்க்கு என்ன பேருனா காசியன் சர்ஃபேஸ். ஸோ அந்த காசியன் சர்ஃபேஸ் இமேஜின் பண்ணி தான் அந்த ஈக்குவேஷனை இங்கே கொண்டு வந்துருக்குறோம். இப்போ இந்த ஷேப் ஆஃப் த காசியன் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சார்ஜ் கான்ஃபிகரேஷன்.
உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் கான்ஃபிகரேஷன் அண்ட் கைண்ட் ஆஃப் சிமெட்ரிக் எக்ஸைட்டிங் இன் த சார்ஜ் கான்ஃபிகரேஷன். அதனால் சார் சிமெட்ரிக் எக்ஸைட்டிங், சிமெட்ரிக் மீன்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறது, ஒத்தத்தன்மை உள்ள, இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் ஃபார் த பாயிண்ட் சார்ஜ், தேர்ஃபோர் ஸ்பெரிக்கல் காஸியன் சர்ஃபேஸ் இஸ் சூசன். நம்ம என்ன பண்ணுறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்பெரிக்கலி சிமெட்ரிக் ஃபார் பாயிண்ட் சார்ஜ். இப்போ பாயிண்ட் சார்ஜுக்கு பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் தான் என்ன ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அந்த பாயிண்ட்டை விட்டு இப்போ பாசிட்டிவாக இருந்தால் அவே ஃப்ரம் த சார்ஜ். இப்போ நெக்ஸ்ட் டயக்ராமில் கூட நம்ம பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் கொஸ்டினில் பார்த்தா கூட தெரியும். அப்போ ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது, அதில் இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, அவே ஃப்ரம் த சார்ஜ், வெளியில் வருது. அப்போ அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. சிமெட்ரிக்னஸ்னால் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்கிறது. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த காசியன் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்பெரிக்கல் ஷேப்பில் எடுத்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி சிலிண்ட்ரிக்கல் அண்டு பிளானர் காசியன் சர்ஃபேசஸ் கேன் பி சூஸ் ஃபார் த கைண்ட்ஸ் ஆஃப் சார்ஜ் கான்ஃபிகரேஷன். ஓகே, சார்ஜ் கான்ஃபிகரேஷன் பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த காசியன் சர்ஃபேஸை இமேஜின் பண்ணணும். ஓகே, தென் see the fourth point, that is LHS of equation, left hand side of equation 1.62, that is flux L by E அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி கொண்டு வரான், LH of that equation, that is electric flux கான ஃபார்முலா, that is இங்கே இருக்குது பாருங்கள், E dot dA vector equal to Q enclosed by epsilon naught. அதில் E, அந்த E வெக்டாருங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஓகே, இது எதனால் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது டியூ டு த சார்ஜஸ் ப்ரெசன்ட் இன்சைட் அண்ட் அவுட் சைட் த காசியன் சர்ஃபேஸ். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது எதனால் கிடச்ச எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அந்த காசியன் சர்ஃபேஸ், நம்ம இமேஜின் பண்ணக்கூடிய அந்த காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜினாலையும் அதே மாதிரி அவுட் சைடில் இருக்கக்கூடிய சார்ஜினாலையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆனால் காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜை மட்டும் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, the Gaussian surface but the charge Q enclosed denotes the charge which lie only inside the Gaussian surface. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. இப்போ அடுத்த பாயிண்ட், the Gaussian surface cannot pass through any discrete charges but it can pass through the continuous charge distribution. இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த 5th பாயிண்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் சார்ஜ் ஒரு தனித்தனியாக நம்ம என்ன பண்ண முடியாது இங்கே, அதனால் என்ன பண்ண முடியாது, cannot pass through any district charge, ஒரு தனித்தனி சார்ஜை நம்ம அனுப்ப முடியாது. அதனால் பட் என்ன அதனால் செய்ய முடியும், கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனை இங்கே கொடுக்க முடியும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் பிகாஸ் வெரி க்ளோஸ் டு த டிஸ்ட்ரிக்ட் சார்ஜஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் நாட் வெல் டிஃபைன். இங்கே என்ன பண்ண முடியல, வெரி க்ளோஸ் டு த டிஸ்ட்ரிக்ட் சார்ஜஸ் இருக்கிறனால எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம இந்த பாயிண்டில் டிஃபைன் பண்ண முடியல. தென் 6th பாயிண்ட், வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வேல்யூபிள் பாயிண்ட், இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். Why Gauss law is the more general law in the Coulomb's law? ஒரு 2 mark கொஸ்டின். ஏன் வந்து கூலும்ஸ் லாவோட காஸ் லாவுக்கு வந்து ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதிகமாக பயன்படுத்துகிறது வந்து காஸ் லாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஏன் சார் அப்படின்னா சிம்பிள் ரீசன், அங்கே எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், அதாவது கூலும்ஸ் லாங்கிறது ஒன்லி பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி சார்ஜஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் காஸ் லாஸ் பார்த்திங்கன்னா மோஷனில், சார்ஜ் வந்து மோஷனில் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க, கூலும்ஸ் லாவோட ஓவர் கம் பண்ணுறதுனா காஸ் லா. ஒரு இம்பார்ட்டன்ட் 2 mark கொஸ்டின். காஸ் லா வந்து இட்ஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லா மாதிரியே தான் காஸ் லாவும் சொல்கிறாங்க. அப்ளிகபிள் த சார்ஜஸ் இஸ் மோஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சார்ஜ் வந்து மூவிங்கில் இருந்தாலும் நம்ம காஸ் லா வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், ஃபோர்ஸ் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம டிட்டர்மின் பண்ண முடியும். பிகாஸ் திஸ் ரீசன், இந்த ரீசன்னால தான் நம்ம என்ன சொல்கிறோம், காஸ் லாவை ட்ரீட்டட் மச் மோர் ஜென்ரல் லா தென் கூலும்ஸ் லா. கூலும்ஸ் லாவோட இதை பெஸ்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த 6 பாயிண்ட்ஸ் தான் என்னென்னா டிஸ்கஷன் ஆஃப் காஸ் லா. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 2 mark 3 mark கொஸ்டின். ரைட் எனி 3 discussion of Gauss law. The 6th point is one of the 2 mark question. Okay, so easiest one. So அது ஒன்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் we see that is example number 1.8. ஓகே, it's the easiest problem. Okay, first here 2 diagram will be given. ஓகே, ஒன் ஐசோலேட்டட் சார்ஜ் இருக்குது, ஒரு கியூபிக் ஷேப்புக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். அவுட்டர் ஆஃப் த கியூப் அனதர் ஒன் சார்ஜ் வில் பி கிவன். ஓகே, இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க, இந்த க்ளோஸ்டு ஏரியாஸ் ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா இன் ஃபிகர் கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்ளோஸ்டு ஏரியாஸ் தட் இஸ் A1 அண்ட் A2ல் என்ன சார்ஜஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்தது செகண்ட் டயக்ராமில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க த்ரூ த கியூபுக்குள்ளே என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு. சி இது சொல்யூஷன். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாவே தெரியும்,
ஏரியா A1ங்கிறது என்க்ளோஸ் த சார்ஜஸ், என்க்ளோஸ் த சார்ஜ். இப்போ ப்ளஸ் Q அப்படிங்கிறது, இப்போ A1ங்கிறது ஏரியா, ஓகே. இது Qங்கிற சார்ஜ்னால என்க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ திஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தட் இஸ் பை இஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught or closed integral of E vector dot dA vector. அந்த closed integral of E vector dot dA vectorங்கிறது எதுக்கு ஈக்குவல்? Q by epsilon நாட்டுக்கு ஈக்குவல். ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் A2வில் பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த ஒரு சார்ஜும் இல்லை, ரெண்டு சார்ஜுமே வெளியில் தான் இருக்குது, அவுட்டரில் தான் இருக்குது. மைனஸ் Qன்னு ஒன்று ப்ளஸ் Qன்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0, இங்கே என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னால் 0, ஓகே. இது ஃபஸ்ட்டு கேஸ்க்கு. செகண்ட் கேஸ்க்கு என்ன? தட் இஸ் நெட் சார்ஜ் இன்சைட் த க்யூப். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த க்யூப். அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இந்த க்யூப்பில் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். நெட் சார்ஜ் என்னென்னு பார்க்கணும். அவுட்டரில் இருக்கக்கூடிய சார்ஜை நம்ம கன்சிடரே பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ இங்கே நெட் சார்ஜ் பாருங்கள், டோட்டல் சார்ஜ் வந்து ஒன்று ப்ளஸ் 5Q இருக்குது, இன்னொன்று மைனஸ் 2Q இருக்குது. அப்போ நெட் சார்ஜுங்கிறது 3Q. அவுட் சைடாக வந்து மைனஸ் 10Q இருக்குது, அதை நம்ம ஒமிட் பண்ணிடலாம், அதை பற்றி நம்ம திங்க் பண்ணவே வேணாம். அப்போ நெட் சார்ஜோட வேல்யூ 3Q. அப்போ 3Q by epsilon naught, தட் இஸ் த ஆன்சர். சி த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகே. ஸோ இதை தான் கீழே கொடுத்துருப்பாங்க. நோட் தட் சார்ஜ் இஸ் மைனஸ் 10Q இஸ் லைஸ் அவுட் சைட் த க்யூப் and it will not contribute the total flux through the surface of the cube, okay. Okay, we see the next topic, that is, what is that? Very important one, application of Gauss law. It's very important. இந்த 4 applications will be given. 4 applications இங்கே வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கக்கூடியது ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். இப்போ நம்ம அடுத்தடுத்து பார்க்கக்கூடிய ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் இன்றைக்கி பார்ப்போம், ரிமைனிங் அப்ளிகேஷன் அடுத்த கிளாஸ் பார்ப்போம், ஓகே. வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், now we discuss the application of Gauss law. It's a very important 5 mark question, okay. இப்போ நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா 4 அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஆன் இன்ஃபினிட் லாங் சார்ஜ்டு ஒயர். ஒரு இன்ஃபினிட் லென்த் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ்டு ஒயர், ஃபுல்லி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய ஒரு ஒயர்னால் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது நம்ம காஸ் லாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம், ஓகே. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை டிட்டர்மைன் பண்ணிப்போம், ஓகே. கூலம்ஸ் லா வச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ பாயிண்ட் சார்ஜ், டைப்போலை வச்சு நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம பார்க்குறது என்னென்னா, காஸ் லாவை யூஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஃபீல்டை டிட்டர்மைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் தியரி பார்க்குறோம். இப்போ காஸ் லாவுடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். அதாவது எந்த ஷேப்பில் இருந்தாலும், இப்போ காஸ் லாவுக்கும் கூலம்ஸ் லாவுக்கும் இருக்கக்கூடிய மெயின் டிஃப்ரென்ஸே பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கஷன் ஆஃப் காஸ் லாவில் கூட சொல்லியிருப்பாங்க, ஓகே. லாஸ்ட் பாயிண்ட்லேயும் நமக்கு தெரியும். அதாவது காஸ் லா பார்த்திங்கன்னா சார்ஜஸ் இன் மோஷனில் இருக்கும் பொழுதும் நம்ம என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ணி நம்ம என்ன செய்யலாம், எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்ன, எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம், ஓகே. ஸோ எந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன பண்ணுறோம், டிட்டர்மைன் பண்ண முடியும். அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம், ஓகே. ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடியது பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு இன்ஃபினிட் லாங் ஒயர் எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அதாவது நம்ம சும்மா இங்கே ஒரு லிமிட்டடாக போட்டிருக்கோம், பட் இதுவும் பார்த்திங்கன்னா இன்ஃபினிட் லென்த் இருக்கக்கூடியதான். இன்ஃபினிட் லென்த் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ்டு ஒயர் ஃபுல்லி பாசிட்டிவ் சார்ஜில் மேட் பண்ணியிருக்கோம், ஓகே. இப்போ அந்த சார்ஜ்டு ஒயர்னால் அட் பாயிண்ட் பி, நம்ம இங்கே பார்க்கக்கூடிய இந்த பாயிண்ட் பியில், இந்த பாயிண்ட் பி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, ஒயர்லேருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் பியில் தான் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த பாயிண்ட் பியில் தான் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு பார்க்குறோம். இப்போ இங்கே சார்ஜ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கனால நம்ம என்ன எடுத்துக்கலாம், இது பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன இருக்குன்னா யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இருக்குது. யூனிஃபார்ம் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு எ கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்துருப்போம். ஒரு எல் லென்த் ஒயர் இருக்கக்கூடியதில் பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே பேட்டர்னாக தான் இப்போ இந்த சார்ஜ் டென்சிட்டி என்னன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த சார்ஜ் டென்சிட்டி தான் நம்ம என்ன சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா லேம்டா. என்ன சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், தட் இஸ் லேம்டா. அப்போ வாட் இஸ் லேம்டா, தட் இஸ் லேம்டா, இட்ஸ் கால்ட் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லீனியர் சார்ஜ் டென்சிட்டி,
இது எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா that is lambda is equal to charge per unit length. Charge per unit length. Here நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், that is q by l. q by l. இந்த qங்கிறது என்ன அப்படின்னா enclosed charge. இந்த ஒயருக்குள்ள இருக்கக்கூடிய enclosed ஆகக்கூடிய சார்ஜ் அல்லது q அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். that is q by l. அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அப்போ what is the unit of linear charge density? அப்போ இந்த linear charge density ஓட யூனிட் என்ன? அப்போ நம்ம என்ன, what is the unit of charge, that is Coulomb. What is the unit of length, that is meter. So Coulomb per meter or Coulomb meter inverse. This is the linear charge density. ஸோ இந்த யூனிஃபார்மாக இந்த லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இருக்கக்கூடியது நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அந்த ஒயரை எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறோம், காஸ் லாவை யூஸ் பண்ணி அட் பாயிண்ட் பியில் இந்த சார்ஜ்டு ஒயர்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறோம். இப்போ see the next diagram. இப்போ இதவே மாடிஃபை பண்ணி இங்கே போட்டிருக்கோம். இந்த ஒயரில் ரெண்டு ஸ்மால் ஏரியா நான் கன்சிடர் பண்ணுறேன். that is one is the A1 and another one is the A2. A1 A2னு ரெண்டு ஸ்மால் ஏரியாவை கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டு ஏரியாவுடைய ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் அட் பாயிண்ட் பி இருக்குது. இப்போ A1லேருந்து பார்த்தீங்கன்னாலும் அட் பாயிண்ட் பி சேம் டிஸ்டன்ஸு, இப்போ A2னாலும் இங்கேருந்து அட் பாயிண்ட் பி சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ஓகே, எப்படி லொக்கேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ இந்த ரெண்டு பாயிண்டில் இப்போ A1 அண்ட் A2னால இந்த ரெண்டு ஸ்மால் சார்ஜ் எலமெண்ட்ஸ்னால, இப்போ இது என்ன, இது ஃபுல்லாக சார்ஜ் எலமெண்ட்ஸ். இந்த ஏரியா கன்சிடர் பண்ணக்கூடிய A1 A2ங்கிறது ரெண்டு ஸ்மால் சார்ஜ் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ரெண்டு ஸ்மால் சார்ஜ் எலமெண்ட்ஸ்னால அட் பாயிண்ட் பியில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அட் பாயிண்ட் பியில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுதான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இப்போ இந்த அட் பாயிண்ட் பி இங்கே இருக்கக்கூடிய ஆர் டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்டில் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, இப்போ A1லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, இதுலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் டோட்டல் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ் ஃபுல்லாக பாசிட்டிவ், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அவே ஃப்ரம் த சார்ஜ் ரேடியலி அவுட்வேர்டாக இருக்கும், அவே ஃப்ரம் த சார்ஜ் ஒயர்ஸாக இருக்கும். இப்போ இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் அட் பாயிண்ட் பியாக இருக்கட்டும், அட் பாயிண்ட் கியூவாக இருக்கட்டும், அட் பாயிண்ட் ஆர் எஸ், இந்த எங்கே பார்த்திங்கனாலும் இந்த சர்ஃபேஸ்க்குள்ளே எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக மேக்னிடியூட் வந்து சேமாக தான் இருக்கும். அட் ஆர் ரேடியஸ் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிள்குள்ளே எப்படி இருக்கும், ஈக்குவல் மேக்னிடியூடில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எங்கேங்க, பாயிண்ட் பி, பாயிண்ட் கியூ, பாயிண்ட் ஆர், பாயிண்ட் எஸ், இந்த எல்லா இடத்துலையும் இந்த ஆர் ரேடியஸ்க்குள்ளே எங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு, த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி சேம். டைரெக்ஷன் வேறு வேறு. இப்போ இந்த பாயிண்டில் ஒரு டைரெக்ஷன் இருக்கும், இங்கே ஒரு டைரெக்ஷன் இருக்கும், இங்கே எல்லாமே டைரெக்ஷன் வேறு வேறு இருக்கும். ஓகே, இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்து இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை டிட்டர்மைன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே எப்படி சார் டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நெக்ஸ்ட் டயக்ராம் அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் டயக்ராம் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பேஜில் அடுத்த டயக்ராம் இருக்கும், அதை வச்சு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ அதுதான் நம்ம இங்கே இப்போ பார்க்க போகிறது. ஸோ அந்த டயக்ராம் வந்து இங்கே எடுத்துருக்குறோம் பாருங்கள். இது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய சார்ஜ்டு ஒயர், இப்போ இந்த சார்ஜ்டு ஒயரில் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா இப்போ காஸ் லாவை யூஸ் பண்ணோம்னாவே நம்ம காசியன் சர்ஃபேஸுங்கிற ஒரு இமேஜினரி கான்செப்டை கொண்டு வரணும். ஸோ அந்த இமேஜினரி சர்ஃபேஸ் நம்ம ஃபீல்டு எப்படியோ அதுக்கு சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பில் நம்ம இமேஜினரி சர்ஃபேஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு டிஸ்கஷன் ஆஃப் காஸ் லாவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன லீனியர் சார்ஜ், அதாவது இன்ஃபினிட் லென்த் இருக்கக்கூடிய ஒயர் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்னது சர்ஃபேஸ் வேணும். ஸோ அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், ஒரு எப்படி சூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சிலிண்ட்ரிக்கல் கர்வ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கேன், சிலிண்ட்ரிக்கல் காசியன் சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த சிலிண்டருடைய லென்த்து தான் எல். ஓகே, இப்போ நம்ம எங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, தட் இஸ் ஆர் ரேடியஸுக்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போ இங்கே எப்படி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், இந்த சர்ஃபேஸில் ஒரு 3 பிளேஸ், இந்த காசியன் சர்ஃபேஸில் ஒரு 3 பிளேஸில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். This is the top of the surface, this is the curved surface, and this one is the bottom.
இப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிச்சிட்டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை டிட்டர்மின் பண்ணலாம். ஓகே, ஏன்னா அதான் நமக்கு தெரியும், காஸ் லா தெரியும். ஓகே, அதைத்தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இப்போ we know that Gauss law. What is the mathematical expression for Gauss law? That is pi E is equal to closed integral of E vector dot dA vector. That's equal to, what is that? Q enclosed by epsilon naught. This is the Gauss law. இது நமக்கு தெரியும், இதுதான் Gauss law நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ இந்த க்ளோஸ்டு இன்டகரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டாருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சம் ஆஃப் த இன்டகரல் சம்மில் இருக்குது. என்னென்ன சார் அப்படின்னா, இங்கே என்ன ஃப்ளக்ஸு, டாப்பில் என்ன ஃப்ளக்ஸு, அடுத்து பாட்டமில் என்ன ஃப்ளக்ஸு, அதே மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ். இப்போ நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுற மாதிரிங்க இந்த கர்வ்டு சர்ஃபேஸ், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்புடைய கர்வ்டு சர்ஃபேஸில் என்ன ஃப்ளக்ஸு, இதை 3 ஆட் பண்ணி சொல்லணும். அப்போ அங்கே நம்ம என்ன பண்ணணும், ஸோ இப்போ இன்டகரல் ஆஃப் ஃபஸ்ட்டு எங்கள் கர்வ்டு சர்ஃபேஸை கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ கர்வ்டு சர்ஃபேஸில் என்ன, கர்வ்டு சர்ஃபேஸ், அப்போ அங்கே என்ன ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் ஃபார்முலா இ வெக்டர் டாட் டிஏ வெக்டார். ஓகே, இ வெக்டர் டாட் டிஏ வெக்டார் ப்ளஸ் இன்டகரல் ஆஃப், அடுத்து எங்கே டாப்பில் எடுத்துக்கலாம். அப்போ டாப்பில் என்ன ஃப்ளக்ஸு, அப்போ டாப் சர்ஃபேஸ் E vector dot dA vector. Okay, next what is the bottom? நம்ம இங்கே பார்க்கக்கூடிய பாட்டமில் என்ன எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு, அப்போ பாட்டம் அதான் நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஈஸியான கொஷின் தான். இப்போ நம்ம என்ன, நமக்கு இந்த பாயிண்ட் ஆர் டிஸ்டன்ஸில், அதாவது சார்ஜ் ஒயர் வந்து அட் பாயிண்ட் ஆர் டிஸ்டன்ஸில் தான் பாயிண்ட் பி இருக்குது. இந்த பாயிண்ட் பியில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக தான். சிமெட்ரிக் நேச்சரில் இருக்குது. சிமெட்ரிக் நேச்சர்னால் ஒரே மாதிரி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு கர்வ்டு சர்ஃபேஸில் பாருங்கள். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸில் பாருங்கள், வாட் இஸ் தட் ஆங்கிள், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நார்மலுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள். வாட் இஸ் என் கேப், தட் இஸ் ஏரியா வெக்டருக்காக நம்ம கொண்டு வரக்கூடிய டேம். ஓகே, ஏரியா வெக்டருக்காக நம்ம கொண்டு வரக்கூடியது. தட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் நார்மல் டு த ஏரியா. இது என்னென்னா நார்மல் டு த ஏரியா. இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி கேஸ் நம்ம பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸின் எங்கள் ஏரியா வெக்டர் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணோம்னா, தட் இஸ் ஏ வெக்டார்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு என் கேப் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வெக்டாரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இங்கே நம்ம கொண்டு வரோம். ஓகே, அப்போ இந்த சர்ஃபேஸில் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த என் கேப்புக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்திங்கன்னா இது எவ்வளவு, 90 டிகிரி பர்பெண்டிகுலராக இருக்குது. இது எப்படி இருக்குங்க, பாட்டம்னு எடுத்து பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் என் கேப்புக்கும். இது நமக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸோட டெஃபினேஷன்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இது 90 டிகிரி. இது ரெண்டு பாருங்கள் எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. நாட் எனி ஆங்கிள், இட் இஸ் பேரலல். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா பேரலாக இருக்குது. ஸோ அப்போ ஆங்கிள் பிட்வீன் நார்மல் டைரக்ஷன் ஆஃப் நார்மல் டு த ஏரியாவுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் 90 டிகிரி. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் காஸ் 90, தட் இஸ் 0. ஏன் சார் அப்படின்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ எது, இந்த டாப் சர்ஃபேஸு 0 ஆயிரும். ஏன் சார், the angle between area vector, that is ஏரியாவுக்கும் நார்மலுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் பெர்பெண்டிகுலராக இருக்கனால cos 90. இதோட மேக்னிடியூட் நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னா என்ன வரும் சார், இப்போ இதே எக்ஸ்பிரஷனுக்கு மேக்னிடியூட் நான் எடுத்து எழுதுனா இன்டகரல் ஆஃப் இ இன்ட்டு டிஏ காஸ் தீட்டா. அதே மாதிரி இங்கே இது கர்வ்டு லைன், கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகே, இங்கே அதே மாதிரி டாப் சர்ஃபேஸ். அப்போ இ வெக்டர் இ இன்ட்டு டிஏ காஸ் தீட்டா, டாட் வரக்கூடாது போட்டேன். இங்கே அதே மாதிரி வெறும் மேக்னிடியூடில் நான் எழுதுகிறேன், இடிஏ காஸ் தீட்டா. இது பாட்டம். ஓகே, பாட்டம் சர்ஃபேஸில். இப்போ இந்த தீட்டாங்கிறத நம்ம இங்கே பார்க்குற இந்த தீட்டா தான் நம்ம இங்கே சொல்லக்கூடிய தீட்டா.
இங்கேயா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும். அப்போ we know that value of cos 90, here theta is curved surface la theta in curved surface, that is 0 degree. ஏன்னா டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், பேரலாக இருக்கும். இது சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலராக தான் நம்ம என்ன பண்ணணும், நார்மலாக கன்சிடர் பண்ணணும். இது சர்ஃபேஸ், ஃபீல்டு இப்படி இருக்குது, ஃபீல்டுக்கு பெர்பண்டிகுலராக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஃபீல்டோட டைரெக்ஷன்லேயே தான் நார்மல் இருக்கும். இது முன்னாடி இருக்கக்கூடிய இதில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு டாப்பிக்கில் போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா என்ன, ஃபீல்டு இங்கே இருக்குது, சர்ஃபேஸ் இப்படி இருக்குது. அப்போ சர்ஃபேஸுக்கு பெர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ இங்கே பேரலல், கர்வ்டு சர்ஃபேஸில் பேரலாக இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், தீட்டாவோட வேல்யூ 0 போட்டுக்கிறேன். அட் த சேம் டைம் டாப் சர்ஃபேஸில் what is the value of cos theta, that is 90 degree. Theta is 90 degree. At the same time bottom, see the bottomல அங்கேயும் பார்த்தீங்கன்னா தீட்டாவோட வேல்யூ 90 degree. அப்போ we know that cos 0, we know that value of cos 0, that is 1, cos 90 0. ஓகே, அப்போ இந்த டேம் ஃபுல்லாக என்ன ஆயிருங்க, இது ஃபுல்லாக டாப் சர்ஃபேஸோட ஃப்ளக்ஸ் வேல்யூ 0, பாட்டம் சர்ஃபேஸோடைய ஃப்ளக்ஸ் வேல்யூ 0. அப்போ எது மட்டும்தான் இங்கே இருக்குங்க, ஒன்லி கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் பார்த்தீங்கன்னா எது மட்டும்தான் வந்துடுது, கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் காசியன் சர்ஃபேஸ், அப்போ தட் இஸ் phi E is equal to closed integral of E vector dot dA vector, that's equal to, what is that, net charge, enclosed charge by epsilon naught. இதான் நமக்கு என்ன பார்த்துருக்கோம், காஸ் லா. இப்போ இதுதான் என்ன, டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். இப்போ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் பேரலல் மட்டும்தான் இங்கே இருக்குது, கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க முடியும் காசியன் சர்ஃபேஸில். டாப்பில் ஃப்ளக்ஸோட வேல்யூ 0, டாப் சர்ஃபேஸில். அதே மாதிரி பாட்டம் சர்ஃபேஸ்லேயும் ஃப்ளக்ஸோட வேல்யூ 0. அப்போ இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ phi is that's equal to எது வந்துருங்க, இன்டெக்ரல் ஆஃப் EdA cos theta. EdAங்கிறது இது கர்வ்டு சர்ஃபேஸ், that's equal to Q enclosed by epsilon naught. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸோட வேல்யூனா the angle between electric field and இது என்ன, இது 0. அப்போ cos 0ஓட வேல்யூ 1. ஸோ இதுதான் இப்போ நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்பர் 1.64 கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார் என்டையர் சர்ஃபேஸ். இப்போ நம்ம பார்த்துட்டுக்கூடிய மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இப்போ இந்த என்டையர் காசியன் சர்ஃபேஸில் என்ன மேக்னிடியூட் அப்படின்னா முதல் நம்ம அதை பார்த்துக்குவோம், அதுக்கப்புறம் டைரெக்ஷனுக்கு வருவோம். அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம், இன்டகிரேஷன்லேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை வெளியே எடுத்துருங்க. அப்போ phi is equal to, what is that, என்ன வந்துடும், phi is equal to ஈயை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. தட் இஸ் dA equal to Q enclosed by epsilon naught. ஓகே, இது மட்டும்தான் இருக்கும். இப்போ E எப்படி வச்சுக்கலாம், இன்டகிரேட் பண்ணுங்கள். இன்டெக்ரல் ஆஃப் dA, இன்டெக்ரல் ஆஃப் dx x, அப்போ இன்டெக்ரல் ஆஃப் dA a. EA is equal to Q value, Q enclosed by epsilon naught, Q by epsilon naught. இது காஸ் லா. இப்போ இந்த Qவோட வேல்யூ நான் லீனியர் சார்ஜ் டென்சிட்டிலேருந்து கொண்டு வரேன். எங்கேருந்து சார், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் தட் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. lambda is equal to Q. Qங்கிறது என்ன, காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய சார்ஜ், என்க்ளோஸ்டு சார்ஜ். அப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், லீனியர் சார்ஜ் டென்சிட்டி lambda is equal to enclosed charge. What is enclosed charge, net charge, Q enclosed by epsilon naught. இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த net charge மட்டும்தான் தேவை. அப்போ அதை அப்படியே வச்சுக்கிறேன்.
Q enclosed, that's equal to lambda into L. இதான் இதோட வேல்யூ, Q enclosedோட வேல்யூ. இந்த Q enclosedோட வேல்யூ நான் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன், இங்கே கொண்டு வந்து அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தட் இஸ் அப்போ lambda L டிவைடட் பை எப்சிலான் நாட். புக்கில் அப்படி சைடில் நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, இது ஃப்ளக்ஸு. அப்போ பை இ ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், அப்போ பை இ ஈக்குவல் டு பைங்கிறது தான் நம்ம இஏன்னு எழுதுகிறோம். அப்போ இ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு lambda L divided by epsilon naught. lambda L divided by epsilon naught. இப்போ இந்த ஏங்கிறது என்ன, அதுதான் நமக்கு கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு ஏ சார்ஜ் ஒயர், இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஏங்கிறது என்ன, ஏரியா ஆஃப் த கர்வ், டோட்டல் ஏரியா ஆஃப் த கர்வ்டு சர்ஃபேஸ். இதை நம்ம இன்டகிரேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அப்போ ஏரியா ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ்க்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் curved surface கான ஃபார்முலா தெரியும். that is A is equal to 2 pi r h, 2 pi r into h. ஓகே, 2 pi r h. ஓகே, 2 pi rங்கிறது என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ், ஹச்ங்கிறது ஹைட்டு. இப்போ நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா என்ன, 2 pi r இங்கே இருக்குது, ஹச்ங்கிறது இங்கே என்ன, எல். ஓகே, ஹைட்டுங்கிறது என்னென்னா இந்த காசியன் சர்ஃபேஸுடைய ஹைட்டு தான் எல்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஹச்சுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், எல் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ 2 pi RL, this is the area. இப்போ இதை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து எங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஏங்கிற இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ E இன்ட்டு 2 pi RL ஈக்குவல் டு lambda L டிவைடட் பை எப்சிலான் நாட். இந்த L கேன்சல் பண்ணுங்க, இந்த Lலையும் கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, E இன்ட்டு 2 pi r equal to lambda by epsilon naught. இப்போ நமக்கு என்ன, E தான் கொஸ்டின். அப்போ E is equal to lambda by 2 pi r into epsilon, 2 pi r into epsilon. இதை செப்பரேட் பண்ணியிருந்தோம்னா 1 by 2 pi epsilon naught into lambda by r, lambda by r. ஓகே, இதுதான் என்ன, நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய சார்ஜ்டு ஒயர்னால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு. ஓகே, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சார்ஜ்டு ஒயர்னால் இருக்கக்கூடிய மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய வெக்டர் ஃபார்ம் பாருங்கள், என்ன பண்ணுறான், தட் இஸ் E வெக்டார் ஈக்குவல் டு இந்த 1 by 2 pi எப்சிலான் நாட்ங்கிறது கான்ஸ்டன்ட், 1 by 2 pi epsilon naught, that is lambda by r into இது மேக்னிடியூடு. நம்ம என்ன செய்யலாம், ஒரு யூனிட் வெக்டரால் மல்டிப்ளை பண்ணுங்கள். r கேப் போட்டிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டர், தட் இஸ் வெக்டர். மேக்னிடியூட் இன்ட்டு யூனிட் வெக்டர், தட் இஸ் ஈக்குவல் டு வெக்டர். ஏன் சார் அப்படின்னா யூனிட் வெக்டரோட டெஃபினிஷன் தெரியும், என்னது. அப்போ யூனிட் வெக்டருக்கு என்ன எழுதலாம், இப்போ r கேப்னு எடுத்துக்கிட்டோம்னா வெக்டர் இட்ஸ் டிவைடட் பை ஓன் மேக்னிடியூட், அவ்வளோதான். ஓகே, இதை தான் நம்ம இங்கே போட்டு செஞ்சுருக்கோம், புரியுதுங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம எழுதலாம். திஸ் இஸ் த வெக்டர் ஃபார்ம். எங்கே இருக்கக்கூடியதுக்கு, இந்த லீனியர் சார்ஜ் ஒயர்னால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு இது. இப்போ நம்ம அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த 1 by 2 pi epsilon நாட்டோட வேல்யூ என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தட். இப்போ இந்த வேல்யூ ஆஃப் 1 by 2 pi epsilon நாட், இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். ஆல்ரெடி we know that what is that 1 by 4 pi epsilon naught, that is 9 into 10 power 9 Newton meter square Coulomb power -2. ஓகே, இந்த 1 by 4 pi epsilon naught மட்டும் நான் இப்படி பிடிக்கிறேன், இப்படி பிடிச்சிடறேன். 1 by 2 into 2 pi epsilon naught equal to 9 into 10 power 9 Newton meter square Coulomb power -2. இந்த 2 மட்டும் இங்கிட்டு கொண்டு போயிட்டிங்கன்னா that is 1 by 2 pi epsilon naught, that's equal to 18 into 10 power 9 Newton meter square Coulomb power -2. This is the value of 1 by 2 pi epsilon naught, 1 by 2 pi epsilon naught ஓட வேல்யூ. ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு.
ஓகே, இப்போ எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது, எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து நம்மளுடைய புக்கில் இருந்து பார்ப்போம். ஓகே, புரியுதுங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். டெரிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஒரு நல்ல வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட நேச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூடு அதே மாதிரி வெக்டர் ஃபார்ம் ரெண்டுமே பார்த்தோம். அதான் ஈக்குவேஷன் நம்பர் 1.66 அண்ட் 1.67. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், இப்போ இந்த ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு இன்ஃபினிட் சார்ஜ்டு ஒயர் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆன் 1/r ரேதர் தன் த 1/r² ஃபார் பாயிண்ட் சார்ஜ். இப்போ ரெண்டு கேஸ்லையுமே இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்திங்கன்னா லேம்டா கான்ஸ்டன்ட்டு 1/2πε0 கான்ஸ்டன்ட்டு. ஸோ ஆரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. வாட் இஸ் ஆர்? இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் வாட் இஸ் ஆர். தட் இஸ் சார்ஜ்டு ஒயர்லேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் ஆர், அதாவது ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய பாயிண்ட், அதாவது என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னால ப்ரொடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா அங்கே என்ன வரும் 1/4πε0 q/r². அப்போ க்யூங்கிறது கான்ஸ்டன்ட், 1/4πε0 கான்ஸ்டன்ட். அப்போ இந்த 1/r² மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த இது நெக்ஸ்ட் பாருங்கள் ஈக்குவேஷன் 1.67. what is the vector form of electric field? that is 1/2πε0 λ/r into r cap அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ஆல்வேஸ் அலாங் பெர்பெண்டிகுலர் டு த டைரக்ஷன் டு ஒயர். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்பயுமே எப்படி இருக்குன்னா நீங்கள் சார்ஜ்டு ஒயரை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், சார்ஜ்டு ஒயரை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துருக்கோம். ஹரிசாண்டலாக எடுத்தால் இப்போ வெர்டிக்கலாக எடுத்துருக்கோம்னு வச்சுங்க, இது வெர்டிக்கல் டைரக்ஷன் இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டான ஒயருக்கு பெர்பெண்டிகுலராக தான் எப்போயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கே தெரியும், இப்போ ரேடியலி அவுட்வேர்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரேடியலி அவுட்வேர்டு வெளியில் தான் வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனு வெளியில் தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு பெர்பெண்டிகுலராக தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, இன்கேஸ் ஆஃப் அடுத்து பாருங்கள், இஃப் லேம்டா, வாட் இஸ் லேம்டா? லீனியர் சார்ஜ் டென்சிட்டி கிரேட்டர் தென் 0 அப்படின்னா அது பாசிட்டிவ் சார்ஜாக இருந்ததுன்னா கிரேட்டர் தென் 0 வரும். அப்படின்னா ஈயோட வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்கு பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட்ஸ் பெர்பெண்டிகுலர் அவுட்வர்ட் ஃப்ரம் த ஒயர், பாயிண்ட்ஸ் பெர்பெண்டிகுலர் அவுட்வர்ட் வெளிநோக்கி இருக்கும். எதை? அந்த ஒயரை விட்டு வெளிநோக்கி அவுட்வேர்டாக இருக்கும், பெர்பெண்டிகுலராக அவுட்வேர்டாக இருக்கும். இதே இன்கேஸ் ஆஃப் லேம்டா இஸ் லெஸ் தென் 0, தட் மீன்ஸ் நீ ப்ளேஸ் பண்ணக்கூடிய சார்ஜ் நெகட்டிவாக இருந்தால், இப்போ நம்ம எடுத்துக்கூடிய கேஸில் ஃபுல்லாக பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்திருக்கோம், ஃபுல்லாக சார்ஜ்டு ஒயர் பாசிட்டிவ் சார்ஜ். இதே இது நெகட்டிவாக இருந்தால் டுவர்ட்ஸ் த ஒயர், அப்போ பெர்பெண்டிகுலராக இன்வர்டாக இருக்கும், அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் 1.67 அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் ஃபார்ம் சொல்லக்கூடிய அந்த ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா ஒன்லி எதுக்கு பாருங்கள், இன்ஃபினிட் லாங் சார்ஜ்டு ஒயருக்கு மட்டும்தான் அது வேலிடு. ஃபைனைட் லென்த் இருந்ததுன்னா நமக்கு என்ன தேவையில்லை, நீட் நாட் டு பி ரேடியல் அட் ஆல் பாயிண்ட்ஸ், ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஆர் ரேடியஸில் நம்ம அதுக்கு முன்னாடி கேஸ் இதுக்கு முன்னாடியில் பார்த்தோம். இதில் இந்த நம்ம சொல்லக்கூடிய PQRS இந்த எல்லா பாயிண்ட்லையும் எப்படி இருக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் சேம் அப்படின்னு தியரியில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேக்கன் அப்ராக்சிமேட்லி ட்ரூ அரவுண்ட் த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஒயர் அண்ட் ஃபேர் அவே ஃப்ரம் த போத் எண்ட்ஸ் ஆஃப் த ஒயர். இப்போ இதே மாதிரி இங்கே இன்னொரு வேல்யூ சொல்கிறாங்க, என்னது இது ஒன்லி ட்ரூ எது கன்சிடர் பண்ணுறான், அப்ராக்சிமேட்லி ட்ரூ அரவுண்ட் த ஒயர் அரவுண்ட் த மிட் பாயிண்ட். இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கூடிய இந்த டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸாக்டாக மிட் பாயிண்ட்லேருந்து தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுங்க, இன்ஃபினிட் லென்த் ஒயர். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய இந்த A1 A2ங்கிறது ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு சொல்லி முன்னாடியே சொல்லிட்டான், கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இருந்தால் தான் இது ட்ரூவாக இருக்கும், அப்ராக்சிமேட்லி ட்ரூ, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்ளிகேஷனை நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, டுடே கிளாஸஸ் இஸ் ஓவர். டுடே நம்ம ரெண்டு டாபிக் தான் பார்த்தோம், 2 டாபிக், ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், ஒன்று டிஸ்கஷன் ஆஃப் Gauss law அண்ட் another one is the first application of Gauss law, that is electric field due to an infinite long charged wire, one of the important 5 mark question. ஸோ இந்த 2 கொஸ்டினும் நல்லா படிச்சுட்டு உங்களுடைய ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் அப்ளிகேஷன் ஆஃப் Gauss lawல ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கூடிய இந்த இது டீட்டெயில்டாக நம்ம எப்படி இப்போ கிளாஸில் போச்சோ இதே மாதிரி எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், we see the next class.